வணக்கம். பல தலைமுறைகளாக கோலார் தங்கவயல் ஒரு துடிப்பான தமிழ் சமூகத்தால் கட்டப்பட்ட ஒரு வீடாக இருந்தது. நமது கனவுகளையும் கடின உழைப்பையும் நமது மொழியும் கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு இடம் கோலார் தங்கவயல். தமிழ்தான் கேஜிஎஃப்பின் குரல், நமது அடையாளம், நமது வேர்களுடன் உள்ள தொடர்பு. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கேஜிஎஃப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் தமிழில் தான் படித்தார்கள். ஆனால் இப்போது அது மெதுவாக நின்று வருகிறது. நீங்கள்லாம் கேஜிஎஃப் தானே? ஓகே. நான் உங்கள் தாய்மொழி என்னம்மா? சொல்லுமா. உங்கள் எல்லா தாய்மொழி தமிழ் தானே? தமிழ் எழுத படிக்க தெரியுமா? யாருக்கும் இங்கே எழுத படிக்க தமிழ் தெரியாது. சரி. வெறும் பேச மாட்டேன்தான். சரிம்மா. நீங்கள் கேஜிஎஃப் தானே? சரிங்க. உங்கள் தாய்மொழி தம்பி? தமிழ் தான். தம்பி, உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமா? சரி. நீங்கள்லாம் கேஜிஎஃப் தானே? உங்கள் தாய்மொழி தமிழ். தமிழில் எழுத படிக்க தெரியுமா உங்களுக்கு? எழுத படிக்க வராதா? எல்லாம் கேஜிஎஃப் ஆமா நீங்கள்? உங்கள் தாய்மொழி என்னம்மா? எல்லாம் தமிழ் பேசுகிறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரியுமா? ஒருத்தர் தான் தெரியுமா? மற்றவங்க யாருக்கும் தெரியாதா? எழுத படிக்க தெரியாது. நீங்கள்லாம் கேஜிஎஃப் ஆமா? ஓகே. உங்கள் தாய்மொழிமா? தமிழ். எல்லோரும் தமிழ் தான். உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமா? தமிழ் எழுத படிக்க தெரியாது. பேச வேண்டியதான் வரும், ஆனால் எழுத படிக்க தெரியாது. நம்ம ஸ்கூல்லேயும் படித்ததில்லை. சரி. நம் மொழி, நம் அடையாளம் நம் பள்ளிகளில் தான் வளர்க்கப்பட்டது. இந்த பள்ளிகள் நம் சமூகத்தின் துடிக்கும் இதயமாக இருந்தன. இங்குதான் நம் குழந்தைகள் வீட்டில் பேசும் மொழியில் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டனர். 1947களுக்கு முன்பே ஆங்கிலேயர்கள் கேஜிஎஃப்பை ஆட்சி செய்த போது நம் மக்கள் தமிழில் தான் படித்து வந்தனர். ஆங்கிலேயர்கள் கூட இதை ஆதரித்து நம் மக்கள் தாய்மொழியில் படிப்பதற்காக பல பள்ளிகளை கட்டினார்கள். இது வெறும் உள்ளூர் பிரச்சனை அல்ல, இது வரலாற்றின் வேர் ஊன்றிய ஒரு கதை. 1953க்கு பிறகு தென்னிந்திய மாநிலங்கள் மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டனர். ஆனால் 1956இல் கோலார் தங்கவயல் மற்றும் பெங்களூரு இரண்டும் தமிழர்களின் நிலமாக கருதப்பட்டனர். அவை மைசூர் மாநிலத்துடன் இணைக்கப்பட்டனர். இந்த முக்கியமாக காலகட்டத்தில் தமிழ்நாடு கேஜிஎஃப்பில் உள்ள தமிழ் மக்களுக்காக தலையிடவோ போராடவோ இல்லை. இதற்கு காரணம் அந்த நேரத்தில் நிலவிய திராவிட அரசியல் என்று பலர் கூறுகிறார்கள். ஆனால் இன்று வேறொரு கதை எழுதப்பட்டு வருகிறது. அது அமைதியின் கதை. 32க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. அவற்றின் கதவுகள் பூட்டப்பட்டு விளையாட்டு மைதானங்கள் காலியாக உள்ளன. நம் மொழியில் குழந்தைகள் கற்றலின் சத்தம் மறைந்து விட்டது. ஒரு காலத்தில் இருந்த பல பள்ளிகளில் 2 தமிழ் பள்ளிகள் மட்டுமே இப்போது செயல்பட்டு வருகின்றன. மற்ற பள்ளிகள் கைவிடப்பட்டனர் அல்லது அவற்றின் பயிற்று மொழிகள் ஆங்கிலம் அல்லது கன்னடமாக மாறப்பட்டுள்ளது. இது வெறும் கட்டிடங்களை பற்றியதல்ல, இது நம் பாரம்பரியத்தின் இழப்பு. கேஜிஎஃப்பில் உள்ள நிலைமை ஒரு வேதனையான முரண்பாடு. கர்நாடகாவின் மற்ற பகுதியில் பெங்களூரு, மண்டியா மற்றும் மைசூர் போன்ற நகரங்களில் தமிழ் சமூகங்கள் தங்களின் மொழியை வெற்றிகரமாக பாதுகாத்து வருகின்றனர். பல மாணவர்கள் இன்றும் தமிழ் பள்ளிகளில் படித்து வருகின்றார்கள். ஆனால் இங்கு கேஜிஎஃப்பில் இந்த போக்கு அதற்கு நேர்மாறாக உள்ளது. இது நம் நெருக்கடியை இன்னும் தீவிரமாக்குகிறது. 1982இல் கோகாக் குழுவின் அறிக்கை கர்நாடகாவில் பள்ளிகளில் கன்னடத்தை ஒரு கட்டாய மொழியாக செயல்படுத்த வலியுறுத்தியது. வெற்றியும் அடைந்தனர். ஆனால் மற்ற மொழிகளை படிப்பதிலிருந்து மக்களை தடுப்பது அந்த குழுவின் நோக்கம் அல்ல. உண்மை என்னவென்றால் இந்த வீழ்ச்சிக்கு நாமும் ஒரு காரணம். மெதுவாக நம் குழந்தைகளை தமிழ் பள்ளிகளில் சேர்ப்பதை நிறுத்திவிட்டோம். இது மாணவர்களின் எண்ணிக்கையை குறைத்தது. இதுவே நம் பள்ளிகள் மூடப்படுவதும் இன்று நாம் எதிர்கொள்ளும் இந்த அநீதிக்கு காரணமாக அமைந்தது. ஒரு மொழி இனி கற்பிக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும்? நம் குழந்தைகள் தமிழ் பேச முடியும், ஆனால் நம் புத்தகங்கள், நம் கவிதைகள், நம் வரலாற்றை படிக்க முடியாது. தங்கள் தாய்மொழியில் எதுவும் எழுத முடியாது. நம்முடைய அடையாளத்தின் முக்கிய பகுதியிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு தலைமுறையை நாம் உருவாக்குகிறோம்.
ஒரு நல்ல கல்விக்கான போராட்டம் உண்மைதான். ஆனால் நம் அடையாளத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் அதே அளவுக்கு முக்கியமானது. கேஜிஎஃப்பில் ஒரு காலத்தில் கல்விக்கு ஒரு வலுவான நற்பெயர் இருந்தது. மற்ற இடங்களில் மக்கள் தவித்த நேரத்தில் நம் ஊரில் பல பட்டதாரிகள் உருவானார்கள். ஆனால் இன்று அது முற்றிலும் மாறிவிட்டது. நம் மாணவர்கள் தாய்மொழி இல்லாத ஒரு மொழியில் கற்பிக்கப்படுவதால் அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் தங்கள் பாடங்களில் நல்ல மதிப்பெண் பெற முடிவதில்லை. தாய்மொழியில் கற்பிக்கப்படும் போது குழந்தைகள் கருத்துக்களை மிகவும் சிறப்பாக புரிந்து கொள்கிறார்கள். ஏனெனில் இது அவர்களின் சிந்திக்கும் திறனை மொழிபெயர்ப்பில் கவனம் செலுத்தாமல் பகுப்பாய்வு மற்றும் காரணங்களில் கவனம் செலுத்த உதவுகிறது. உலகம் முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வுகள் தாய்மொழி பயிற்சி குறிப்பாக பெண்கள் மற்றும் கிராமப்புற குழந்தைகளுக்கான சேர்க்கையை அதிகரிக்கின்றது. தோல்வி விகிதங்களையும் இடைநீற்றலையும் குறைக்கிறது. இந்தியாவின் பிற மாநிலங்களில் கூட வெவ்வேறு மொழியில் பின்னணியை சேர்ந்த மக்கள் தங்கள் சொந்த தாய்மொழியில் படிப்பதற்கான உரிமையும் வாய்ப்பும் உள்ளது. எனவே உலக மொழியில் பன்முகத்தன்மையை கொண்டாடும் போது கேஜிஎஃப் ஏன் பின்தங்குகிறது? தாய்மொழி கல்வியின் வெற்றி ஒரு உலகளாவிய நிகழ்வு. ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் தமிழர்கள் தமிழில் தான் கற்கிறார்கள். அங்கே படிக்கும் மாணவர்கள் தமிழ்நாட்டில் படிக்கும் மாணவர்களை விட சிறப்பான தமிழ் வழி கல்வியை படிக்கிறார்கள். நாம் நம் பள்ளிகளுக்கு சென்று தெளிவான ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். நம் மாணவர்களுக்கு தமிழ் ஏன் ஒரு விருப்ப பாடமாக இல்லை? நம் தமிழ் மொழி 3 மொழி பாடங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது நம் உரிமை. நம் அனைவரும் தங்கவயலில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் இந்த விருப்ப பாடம் கொண்டு வர வேண்டும். கேஜிஎஃப்பில் அடுத்த தலைமுறை தமிழர்கள் தங்கள் மொழியில் பேசவும் படிக்கவும் எழுதவும் முடியும் என்பதை உறுதி செய்வோம். நம் அடையாளத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வோம். நம் உலகத்தின் முதல் மொழி உயிர் என காப்போம்.
நன்றி.